श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्ता சத்குரு சிரடி சாய்நாதரின் சன்னிதானத்தில் இந்த சத்சங்கத்திற்கு மூலகர்த்தான ஆச்சாரிய ஸ்ரீ கேரள பரத்வாஜ மாஸ்டர் அவர்களின் மேல் பார்வையில் பரிபிரஷ்ன என்ற கிரந்தத்தில் நாம் சத்சங்கம் சில வாரங்களாக செய்து கொண்டு வருகின்றோம். இந்த பரிபிரஷ்ன என்ற கிரந்தத்தில் பரத்வாஜ மாஸ்டர் அவர்கள் பல கேள்விகளுக்கும் பல சந்தேகங்களுக்கும் பதில் தந்திருக்காரு. இன்றைக்கான கேள்வி, சில பேர் சொல்றார்கள் கலியுகம் அழிந்துவிடும், முடிந்துவிடும், அதன் பிறகு மற்றொரு யுகம் வரும், அவதார புருஷன் அந்த யுகத்தில் ஜன்மிப்பான் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. இது எவ்வளவுக்கு உண்மை? இந்த கலியுகம் முடிந்துவிடும், அதன் பிறகு மற்றொரு யுகத்தில் மகான்கள் ஜன்மிப்பார் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் ஒரு குருவை நாடிருக்கேன் அப்படின்னா என்னோட குருவே அடுத்த யுகத்திலும் மகானாக அவதரிப்பார் என்று நான் பிரச்சாரம் செய்வேன். அதே போல மற்றொருவர், இது நிறைய பேர் சொல்றாங்களே, இதே உண்மைதான் அப்படின்றது கேள்வி. அதற்கு பரத்வாஜ மாஸ்டர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது எவ்வளவு யோசித்தாலும் இது தேவையா அப்படின்று எனக்கு தோன்றுகிறது. அவர்கள் பிறந்தாலும் அவதரித்தாலும் இல்லைன்னாலும் நமக்கு எந்த விதமான பயனும் இல்லை. அந்த மகானின் குணங்களை நாம் கற்றுக்கொண்டு நாம் மகானாக இருந்தால் நமக்கு பயன் அப்படின்னு நம்மை யோசிக்க சொல்றார். நமக்கு ஒரு மகான் சொல்லியிருக்கார், நமக்கு ஒரு குறிக்கோள் இல்லை அப்படின்னா மற்றவர்களின் இலக்கை நோக்கி இலக்குக்காக நம்முடைய நேரத்தையும் நம்முடைய கஷ்டத்தையும் செலவழிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னா இப்ப எலெக்ஷன் நடந்திருக்கு இல்லையா, நிறைய தொண்டர்கள் அவருடைய லீடருக்காக கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அதுவே அந்த தொண்டருக்கே தான் ஒரு எம்எல்ஏ ஆகவோ எம்பி ஆகவோ ஆகணும் அப்படின்னு ஒரு குறிக்கோள் இருந்தா அதை நோக்கி அவருடைய கஷ்டமும் நேரத்தையும் செலவழிப்பு இருப்பார். அவருக்கு அந்த இலக்கு இல்லாததுனால மற்றவரின் இலக்கை நோக்கி தன்னுடைய நேரத்தை ஒதுக்கியிருக்கார். இது ஒரு நல்ல விஷயம் இல்லைங்க. அதே நல்ல விஷயத்துக்காக நிறைய பேர் செஞ்சிருக்காங்களே, அதுவும் தப்பா என்ற கேள்வி நமக்கு வரலாம். நீங்க நல்லதா கெட்டதா என்று அப்படின்றது ஒண்ணும் இல்லை. ஒரு மகானை பூஜிக்கும் பொழுது, ஆராதனை செய்யும் போது நமக்கு எந்த விதமான பயனும் இருக்காது. அவர்களின் தர்மங்களை, அவரின் குணங்களை நாம் கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை கடைபிடிக்கும் போதுதான் ஒரு பரிபூர்ணம் அடையும். இப்ப நல்லதுக்காக நிறைய பேர் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நமக்கு தோணலாம். அந்த நல்லது செய்வது ஒருத்தர், இப்ப பரத்வாஜ மாஸ்டர் அவர்களே எடுத்துக்கோங்க. அவருடைய சத்சங்கல்பம் என்ன? எல்லாரும் நல்லா இருக்கணும், அதனால சத்சங்கத்தின் வாயிலாக தான் இது முடியும் அப்படின்னு
அவர் இந்த சத்சங்கத்தை கையில் எடுத்திருக்கார் இல்லையா? இதே சத்சங்கல்பத்தை ஃபாலோ பண்றோம். அப்படி இருக்கும்போது இது நல்ல விஷயம் தானே அப்படின்னு நமக்கு கேள்வி வரலாம். நல்ல விஷயம்தான் இல்லை அப்படின்னு சொல்லல. அந்த நல்லதுக்காக நாம் ஹெல்ப் பண்றதை விட நமக்கே அந்த இலக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நிறைய கஷ்டப்படுவோம். கிருஷ்ணர் சொல்லியிருக்காரா இல்லையா, நம்மை நாமே மேன்மைப்படுத்திக்க வேண்டும் அப்படின்னு. சாய்பாபாவும் சொல்லியிருக்காரு என்னன்னா, நீங்களும் என்னை போல் ஆக வேண்டும் என்று. நீங்க அப்படியே இருங்க, நான் இப்படியே இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. இந்த மாதிரி ஒரு இலக்கு நமக்கு இருக்கும்போது, நல்ல இலக்கு தானே இது, இருக்கும்போது யுகம் அழிந்தாலும் இல்லைன்னா முடிந்தாலும் நமக்கு அதன் மேல் பார்வையோ நினைப்போ இருக்காது. ஏன்னா நமக்குள்ள சத்தியமும் தர்மமும் இருக்கு. அந்த தர்மத்தோடு நாம் பயணிக்கும் போது இது எல்லாமே நமக்கு தேவையில்லாது. இந்த கேள்வியே நமக்குள்ள வராது. இப்ப நம்ம ஊர்ல ஒரு மகான் வந்திருக்காருங்க, அவதரிச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர்கள் சீடர்கிட்ட அந்த மகான் என்ன சொல்வாரு, நீங்க என்னை பத்தி பிரச்சாரம் செய்யுங்க, அப்படி செய்யும் போது நிறைய பேர் நம்ம கிட்ட வருவாங்க அப்படின்ட்டு. அதை அந்த சீடர்களும் பிரச்சாரம் செய்வார்கள். அதனால் அந்த மகானுக்கோ குருவுக்கோ பேரும் புகழும் வரும். இந்த ஜனங்கள் வராங்க இல்லையா, அவங்க மகானுக்கு இருக்க வேண்டிய குணங்கள் இவர்கிட்ட இருக்கா என்று ஆராய்ச்சி செய்து அவர்களை நோட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் ஒரு குவாலிட்டி கூட அவர்கிட்ட இல்லவே இல்லைன்னா கண்டிப்பாக அவர்கள் அங்கிருந்து வந்து விடுவார்கள். அந்த குணங்கள் அவர்கிட்ட இல்லைன்னா அவரை நம்ப மாட்டாங்க. இதே போல நமக்கு எத்தனை பேர் சொன்னாலும், ஆயிரக்கணக்கான பேர் சொன்னாலும் கூட நாம் செக் பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணணும். அதுக்குதான் பாபா சொல்வார், உண்மையான பகீர் அரிது அப்படின்னு. பாபா சரித்திரத்தை விட சத்தியமானது உண்மையானது வேற எதுவுமே இல்லை. ஏன்னா அவருடைய வாழ்க்கையே நமக்கு ஒரு முன் உதாரணம். அது இல்லாம நாம என்ன செய்யறோம்னா, இப்ப யூடியூப்ல யாரோ ஒருத்தர் ஏதோ சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, அது உண்மையா இல்லையா என்று நாம் பார்க்க மாட்டோம். என்ன பண்ணுவோம்னா, வியூஸ் பார்ப்போம், இல்லைன்னா லைக்ஸ் பார்ப்போம். நிறைய வியூஸ் இருக்கா, இது கரெக்டா தான் அது இருக்கும் அப்படி நாமே முடிவெடுத்துட்டு உடனே ஃபார்வர்ட் ஷேர் பண்ணிடுவோம். யூடியூப்ல ஒரு சின்ன வீடியோ, மிட்-நைட் 12 o'clock இந்த மந்திரத்தை நீங்க ஜபித்தால் கண்டிப்பா உங்களுக்கு கடவுளின் அனுகிரகம் அப்படின்ட்டு உடனே உண்மையா இல்லையா என்று யோசிக்கவும் மாட்டோம். என்ன பண்ணுவோம்னா, எப்படா நைட் ஆகும் 12 மணிக்கு இந்த மந்திரத்தை ஜபிக்கணும் என்று வெயிட் பண்ணிட்டே இருப்போம். இது உண்மையா பொய்யா, கரெக்டா இல்லையா என்று யோசிக்கவும் மாட்டோம். டிவியில பாருங்க, இந்த நவராத்திரி வந்தா ஒவ்வொரு சேனல்ல ஒவ்வொரு குரு ஏதோ ஒண்ணு சொல்லிட்டே இருப்பார். என்னன்னா, ஃபர்ஸ்ட் டே ஒயிட் கலர்ல பூ வையுங்க, செகண்ட் டே ரெட், தேர்ட் டே எல்லோ, அந்த மாதிரி. அதே மாதிரி நைவேத்தியம், இன்னைக்கு பொங்கல், நெக்ஸ்ட் டே சக்கரை பொங்கல், நெக்ஸ்ட் டே தயிர் சாதம். அது மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பிரசாதமும் ஒவ்வொரு வகையான பூக்களும் கடவுளுக்கு வையுங்கன்ட்டு.
ஒவ்வொரு சேனல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியா சொல்லுவாங்க. ஒரே ஒரே பூவையும் ஒரே பிரசாதத்தையும் யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது உண்மை இல்லை. இப்ப வெறுப்பு விருப்பு வெறுப்பு விருப்பம் அப்படி இருக்கிறவங்க கடவுளே கிடையாது. பக்தியோட நாம் என்ன கொடுத்தாலும் கடவுள் ஏற்றுக்கொள்வார். அந்த விருப்பு விருப்பு இருக்கிறவங்க யாரு? மனுஷங்க. இப்படி நாம் யோசிச்சோம்னா கண்டிப்பா அதை நாம் ஃபாலோ செய்யவும் மாட்டோம், ஷேர் செய்யவும் மாட்டோம். இவ்வளவு நாள் ஒரு அஜ்ஞானத்தில் நாம் வாழ்ந்தோம். ஆனா இனிமே அப்படி வாழக்கூடாது. ஏன்னா யோசிக்கிறதுக்கு சத்சங்கம் நமக்கு தந்திருக்காரு நம்முடைய தந்தை. இப்ப பெரிய பெரிய மகான் இருக்காங்க அப்படின்னா அங்க இருக்காங்க அவங்க, சரி அவங்க மகானாகவே இருக்கட்டும். அதனால் நமக்கு என்ன பயன்? நமக்கு ஏதாவது பயன் இருக்கா? அவர்களின் பாதத்தை கழுவுவதனாலேயோ இல்லைன்னா பாத பூஜை செய்வதனாலேயோ அவர்கள் பாத தீர்த்தத்தை கொடுப்பதனாலேயோ நமக்கு ஏதாவது வரும் அப்படின்ற ஒரு பிரமையில் நாம் இருக்கும். அந்த மாதிரி செஞ்சா எதுவும் நமக்கு வராது. ஏன்னா ரமண மகர்ஷியே சொல்லியிருக்காரு என்னன்னா, ஒரு நாள் அவர் குளிச்சுட்டு இருக்கும்போது வெளியே ஒரு பெரிய கியூ நிக்குதான். வெளியே வந்த உடனே அவர் கேட்டாரு, என்ன இவ்வளோ பேர் நிக்கிறீங்களே அப்படின்ட்டு. நீங்க குளிச்ச அந்த தண்ணியை நாங்க குடித்தா தீர்த்தமா நாங்க சாப்பிட்டா எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்ட்டு. புத்தி இல்லாம இந்த வேலை செய்றீங்க, அப்படி ஒன்றும் நடக்காது. என்னுடைய சங்கல்பம் இருந்தால் நான் சங்கல்பத்தோடு உங்களுக்கு அந்த தீர்த்தத்தை கொடுத்தால் உங்களுக்கு ஏதாவது வரும். அதை குடிக்க கூட வேண்டாம், என்னுடைய பார்வை உங்க மேல் பட்டாலே புண்ணியம் வரும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். ஒரு அவதார புருஷர் அவதரித்தால் நமக்கு ஏதாவது பயன் இருக்கா அப்படின்னு நாம் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இப்ப பாபா கடவுள், சரி பாபா கடவுள், அவரை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். அவரை ஏன் வணங்கணும் அப்படின்னு நாம் என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? சரி சரி, நான் வேண்டியது எல்லாமே பாபா தீர்த்துட்டு என்னோட கஷ்டத்தை போக்கிட்டாரு, எனக்கு நிறைய தந்தாரு அப்படின்னு நினைச்சுக்கலாம். எப்பவுமே கேட்டுட்டே இருந்தா, அவர் கொடுத்துட்டே இருந்தா சலிப்பு வராது. அவருக்கு நம்ம வீட்டிலேயே நம்முடைய குழந்தை எப்பவுமே ஒரு 18 years ஆனாலும் நம்மை சார்ந்து இருந்தா நமக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும் இல்ல? என்னடா இவ்வளோ வயசாச்சே ஆனாலும் இன்னும் எல்லாத்துக்குமே நம்மளையே கேட்டுட்டே இருக்காரு, எப்பதான் இவன் சுயமா சம்பாதிப்பான், சுயமா யோசிப்பான் அப்படின்னு நமக்கு தோணுமா இல்லையா? நமக்கே தோணும் போது கடவுளுக்கு தோணாதாங்க? ஏன் எப்ப பார்த்தாலும் நம்ம கேட்டுட்டே இருக்கானே, எதுவுமே நமக்கு கொடுக்க மாட்டானே அப்படின்னு நாம் நினைக்கலாம். நான் தேங்காய் சமர்ப்பிக்கிறேங்க, பூ பழம் எல்லாமே சமர்ப்பிக்கிறேங்க அப்படின்ட்டு. இது எல்லாமே நாம் உருவாக்குறதா அப்படின்னு இல்லை, அது பஞ்சபூதங்களானது. இந்த தேகம் இந்த சரீரம் நமது கிடையாது, இது பஞ்சபூதங்களானது. அவங்க எல்லாம் கடவுளுக்கு நம்ம என்ன கொடுக்க முடியும் அப்படின்னா நம்முடைய நேரத்தை அவருக்கு கொடுக்க முடியும். அந்த நேரத்தை எப்படி கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, 4 நல்ல விஷயங்கள் கேளு, நல்லதே பேசு, நல்லதே பார். இது செஞ்சாலே அவருக்கு போதுமா? இதுல ஏதாவது கஷ்டம் இருக்கா நமக்கு? இல்லை. அவங்க எல்லாமே கடவுளுங்க அப்படின்னு நாம் சொல்லிக்கலாம்.
நீங்களும் கடவுளாக முடியும் அப்படின்னு சொல்வதற்கு தான் ராமர் வந்தார். ராமர் கடவுளா மனிதரானா மனிதர் தான். ஏன்னா கடவுளின் நல்ல குணங்களை அவர் கொண்டிருந்தார், அதனால் அவர் கடவுளானார். அதே போல நாம் கடவுளாக முடியும். அந்த மாற்றம் நமக்குள்ள வரணும். அந்த மாற்றத்தை தான் அந்த கடவுள்கள் கேட்கிறாங்க. அந்த நிலையை இப்பவே வருமானா அதுக்கு கோடி ஜென்மம் நமக்கு வரணும். இப்போது அந்த யோசனையாவது நமக்கு வந்திருக்கு இல்லையா, அது போதும். அதற்கான முயற்சியாவது இப்ப நாம் செய்யணும். அதற்காக தான் இந்த சத்சங்கம். அந்த மாற்றம் நமக்கு வரணும். ஏன்னா ஒரு நாள் டிவி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ஒரு 1 hour 2 hours பார்த்தோன்னா அடுத்த நொடி என்ன ஆகும்னா டிவி ஆஃப் பண்ணிட்டு புக் எடுப்போம். புக்கு கொஞ்சம் போர் அடிச்சிருச்சுன்னா ஃபோன் எடுப்போம் பேசுறதுக்கு, ஃபோன்ல பார்ப்போம், இல்லைன்னா ஃபோன்ல பேசுவோம், இல்லைன்னா கொஞ்ச நேரம் வேலை செய்யும். ஒரு நாளைக்கே நம்ம இப்படி செய்யும் போதே ஒவ்வொரு பிறவியிலும் நாம் மனிதர்களாகவே இருந்தால் போர் அடிக்காது. கடவுளுக்காவது நமக்காவது போர் அடிக்கும். நாம் கடவுளாகணும், பகவானாக மாறணும். இங்க கடவுள் பகவான் அப்படின்றது ஒரு ரூபமோ நாமமோ கிடையாது. ஞானத்தோடு பயணிக்கணும். அந்த ஞானம் நமக்கு இருந்தால் யார் என்ன சொன்னாலும், இங்க அவதரிச்சிருக்காரு அங்க அவதரிச்சிருக்காரு அப்படின்னு யார் சொன்னாலும் நாம் கேட்க மாட்டோம். ஏன்னா அது தேவையற்ற ஒரு விஷயம். அவங்க சொல்லும் போதே எனக்கு இது தேவையில்லைப்பா, என்னை விட்டுடு அப்படின்ட்டு நாம் வந்துடுவோம். அங்க அவதார புருஷனே ஜன்மித்தாலும் எனக்கு அனாவசியம் அப்படின்னு நாம் வந்துடுவோம். சில பேர் சொல்லியிருக்காங்க 2000 இந்த பூமியை அழிந்து விடும் அப்படின்ட்டு. எவ்வளோ பயந்தோம் அந்த 2000. நம்ம எல்லாம் அழிந்து விடுவோம் அப்படின்ட்டு. ஏதாவது நடந்ததா? ஒண்ணுமே நடக்கல. 24 years கம்ப்ளீட் ஆயிடுச்சு இல்லையா? ஆனா அதை சொன்னவங்க இருக்காங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. இதே போலதான் அது கூட உண்மை கிடையாது. அங்க பிறந்திருக்காரு இங்க அவதரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்வதும் உண்மை கிடையாது. ஒரு குருவை நாடி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு குருவை ஒரு சீடர் நாடி இருக்காருன்னா அந்த சீடர் தன் குரு மேல் இருக்கிற அபாரமான பக்தியாலேயோ இல்லைன்னா அவர் தன்னை நல்ல வழியில் கொண்டு வந்ததுனாலயோ அவர் மேல் ரொம்ப பக்தி இருக்கலாம். ஆனா தான் நம்பின அந்த குரு, அந்த மகனியந்தார் பகவத் ஸ்வரூபம் என்று சொல்வது தவறு. ஏன்னா அது அவரின் பாவனையே தவிர மறுபடியும் அவரேதான் ஜன்மிப்பார் அப்படின்ட்டு சொல்வது சுத்த பொய். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாவனை இருக்கும். என்னுடைய குரு எனக்கு வசதி என்ன, உங்களுடைய குரு உங்களுக்கு வசதி. இப்ப அவதாரம் என்ன மேல் அப்படின்னா தெய்வலோகத்திலிருந்து நமக்காக அவதரித்தவர் தான் அவதாரம். அந்த பகவானுக்கு என்ன விதமான குணம் இருக்கும் அப்படின்னா எல்லாருமே சமமாக பார்ப்பது. எதற்காக அவர் அவதரிச்சிருக்கார் அப்படின்னா நல்லவர்களை ரட்சிப்பதற்காக தான். ஆனா நமக்கு கேள்வி இருக்கு, இந்த கலியுகத்துல அந்த போல் யாருமே இல்லைங்க. நல்லவங்களை
எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்கங்க, தீயவர்கள் தான் நல்லா ஒவ்வொன்னு வாழ்றாங்க அப்படின்னு கேள்வியும் நமக்கு வரலாம். பாஷா அப்படின்ற ஒரு படத்துல ஒரு டைலாக் இருக்கு, ரஜினிகாந்த் சொல்வாரு என்னன்னா, கெட்டவர்களுக்கு பகவான் கடவுள் எல்லாமே கேட்டது எல்லாமே கொடுத்துட்டே இருப்பாராம், ஆனா கடைசியில் கைவிட்டுடுவாராம். ஆனால் நல்லவர்களை கேட்டது கொடுக்க மாட்டாரா, ஆனா கைய விட மாட்டாரா. எப்பவுமே நம்மை கவனித்துக் கொண்டே அக்கறையோடு இருப்பாரா. இப்ப கெட்டவர்கள் நல்லா தூங்குறாங்களா, மேலோட்டமா பார்த்தா நல்லா இருப்பாங்க அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா அவர்கள் சாப்பிட்ட உணவை சந்தோஷமாக டைஜஸ்ட் ஆகாது, அதே மாதிரி படுத்த உடனே தூக்கம் வராது. ஆனா நாம் படுத்த உடனே தூக்கமும் வரும், சாப்பிட்டது நல்ல விதமா ஜீரணமும் ஆகும். இது எல்லாமே நமக்கு எங்க சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த சத்சங்கத்தில் தான். இந்த சத்சங்கத்தில் கேட்கின்ற இந்த 4 விஷயங்கள், 4 நல்ல வார்த்தைகள் நம் மண்டையில ஏறி அது நல்லா நாம் யோசித்து நாம் கடைபிடிக்கும் போது நாம் எப்படி இருப்போம், கடவுள் என்ன சொன்னாரோ அதே போல் நாம் இருப்போம். ஏன்னா நம்ம எல்லாம் நல்லவர்கள், அதனால் கடவுள் நமக்கு நல்ல விதமான விஷயங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. தார்மீக மாற்றத்தோடு இருப்பதுதான் தர்மம். அந்த தார்மீகமான மாற்றம் சொல்லி கொடுக்குது என்னன்னா நம்முடைய சத்சங்கம். தார்மீகமான மாற்றம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீ உன்னுடைய ஸ்வதர்மத்தை தர்மத்தோடு கடைபிடிக்க. தார்மீகமான மதிப்பு அப்படின்னா நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்றது கிடையாது, அனைவரும் நல்லா இருக்கணும், அதில் நான் இருக்கணும். இது ஏதாவது நம்ம கஷ்டமா இருக்கா அப்படின்னா இல்லவே இல்லை. இதுதான் தார்மீகமான மாற்றம். இப்ப நம்ம வீட்டு பக்கத்துல யாருக்காவது கஷ்டம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே போயிட்டு யாருக்குதான் வரல கஷ்டம், எல்லாமே சரியா போயிடும், இதுவும் கடந்து போகும், சத்சங்கத்துக்கு வாங்க, 4 நல்ல விஷயம் கேளுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு தெரியாம தன்னம்பிக்கை வந்துடும். ஃபுல்லா போச்சா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஆனா கொஞ்சமாவது அவங்களுக்கு மனசு ஆறுதலா இருக்கும். இது எதனால வருதுன்னா சத்சங்கத்தின் வாயிலாகவும் மகான்களின் சரித்திரங்களை வாசிப்பதனாலையும் வருது, இல்லைன்னா நமக்கு வராது. அது இல்லாம நான் எதுக்கு அவருக்கு சொல்லணும், அவருக்கு எதுவும் தெரியாதா அப்படின்னு சொல்றது கிடையாது. தார்மீகமான மாற்றத்தோடும் தார்மீகமான மதிப்போடு வாழ்வதுதான் சரியான வாழ்க்கை. அப்படி நாம் வாழும்போது இனிமே நமக்கு கடவுளின் தேவை இருக்காதா. அது எப்படிங்க கடவுள் தேவை இருக்காதுன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்கலாம். கொஞ்சம் நிதானமா யோசிச்சோம்னா நமக்கு தெரியும். கடவுள் என்ன சொன்னாரோ அதன்படி சத்தியத்தோடு தர்மத்தோடு நாம் செய்து கொண்டே நம்முடைய வாழ்க்கையை வாழும்போது அவரின் தேவை நமக்கு இருக்காது. ஒரு கிளாஸ் ரூம்ல டீச்சர் இருக்காரு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதோ வேற வேலை கொடுத்துட்டு இப்படிதான் இருக்கணும், சத்தம் போடக்கூடாது, சண்டை போடக்கூடாது, நான் உங்களுக்கு ஒர்க் கொடுத்துட்டு நீங்க அமைதியா அந்த வேலைய பண்ணிட்டே வாங்க அப்படின்னு
சொல்லிட்டு டீச்சர் உட்காந்துருவாங்க. டீச்சர் இருக்காங்களோ இல்லையோ அவங்களுக்கு தேவையில்லை. ஆனா அவங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ ஆனா இதையா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதுறதோ படிக்கிறதோ செஞ்சுட்டே இருக்கும். திடீர்னு ஹெச்எம் கூப்பிட்டாங்க அப்படின்னு டீச்சர் எழுந்து போனாலும் அந்த பசங்க வந்து எந்த சேட்டையும் பண்ணாம அவங்க பாட்டுக்கு வேலைய செய்துட்டே இருப்பாங்க, எழுதிட்டே இருப்பாங்க. அப்படின்னா என்ன, அங்க டீச்சர் சொல்லியாச்சு இப்படிதான் இருக்கணும், அதன்படி அவங்க இருக்கும்போது டீச்சர் அங்க இருக்கணும்னு அவசியமும் இல்லை. எங்க ஊர்ல ஒரு டாக்டர் இருக்கார், ராமூர்த்தி டாக்டர் அப்படின்ட்டு. அவர் வந்து அவருடைய ஃபீஸே 2 rupees தான். அதற்கு மேல 1 ரூபாய் கூட வாங்க மாட்டாரு. இன்ஜெக்ஷன் கூட போட்டுக்கிறீங்களா இல்லையா, வேண்டாம் சரி இல்ல நீங்க போட்டுதான் ஆகணும்னு சொல்ல மாட்டாரு. சில்லறை இல்லையே அப்படின்னு சொன்னா கூட அவர் கேட்கவும் மாட்டாரு. அந்த 2 ரூபாய் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி. 100 rupees கொடுத்தாலும் பொறுமையா 98 rupees எண்ணி கையில வைப்பாரு. எதுக்கு இது சொல்றேன்னா, கடவுள் இது என்னோட தர்மம் வந்து 2 rupees, நான் தர்மம் நான் வாங்குறது 2 rupees, அவ்வளவுதான். அது கடவுள் சொன்னபடி அவர் வாழும் போது அவர் நார்மலா வந்து கோயிலுக்கே போக மாட்டார், எந்த கோயிலுக்கும் போக மாட்டார். ஆனா ஜனவரி 1 மட்டும் அவங்க வைஃப் உடைய மனைவி கூப்பிடும் போது மட்டும் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. யாராவது கேட்டா என்ன சொல்லுவாருன்னா, நான் ஏன் கடவுளுக்கு பயப்படணும், கடவுள் என்ன சொன்னாரோ அதன்படி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், பிறகு ஏன் நான் கடவுளுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லுவாரா. இதுதான் அவர் கடவுள் தேவையில்லை. ஏன்னா கடவுள் என்ன சொல்லியிருக்காரோ அதன்படி அவர் வாழ்ந்து கொண்டிருக்கார். அதேதான் அவர் சொன்னபடி நாம் வாழும்போது நாம் நடந்து கொண்டால் பிறகு கடவுளின் தேவை நமக்கு இருக்காது. ஏன்னா மகான்களின் அவதாரத்தில் இருக்கின்ற ரகசியமும் இதுதான். என்னை போல் நீங்க வாழ முடியும் என்று ராமர் சொல்லியிருக்காரு, புத்தர் சொல்லியிருக்காரு, குருநானக், இயேசு, அல்லாஹ், கிருஷ்ணர் எல்லாருமே சொல்லிட்டே இருக்காங்க. அதை நாம் உள்வாங்கிக் கொண்டு நாம் வாழும் போதுதான் அது கடவுள் சொன்ன மாதிரி ஆகும். இப்ப நம்ம தர்மமா இருக்கும்போது அவரின் தேவை இல்லை. நாம் நம்முடைய கடமையை ஆற்றும் போது பிறகு கடவுளின் அனுகிரகத்தை அருளை நாம் செப்பரேட்டா கேட்கவும் தேவையில்லை. ஏன்னா அவர் சொன்னபடி நாம் வாழ்ந்துட்டு வரோம். அவருக்கு தெரியும் இவருக்கு நல்லது செஞ்சா 4 பேருக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு. ஏன்னா நாம் செய்கின்ற ஒவ்வொரு வேலையும் அவர் பக்கத்துல இருந்து பார்த்துட்டே இருப்பாரு. நல்லா யோசிச்சு பாருங்க, தர்மத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு அவங்க எதுவும் கேட்காமலேயே கடவுள் அவர்களுக்கு எல்லாமே தந்துட்டே இருப்பாரா. இந்த இயற்கையே அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அப்துல் கலாம் ஐயா வச்சுக்கோங்க, அவர் வந்து எனக்கு பிரசிடென்ட் போஸ்ட் வேணும்னு யாரையும் கேட்கவே இல்லை. அவர் நல்ல மனிதர் அப்படின்னு எண்ணி கவர்மெண்டே அவருக்கு அந்த போஸ்ட் கொடுத்தது இல்லையா. இதே போலதான் நாம் நல்லவர்களாக இருந்து 4 பேருக்கு நல்லது செஞ்சா கண்டிப்பாக கடவுளின் அனுகிரகம் அருள் நம்மேல் பரிபூரணமாக இருக்கும். பிறகு கடவுள் அவதரித்தாலும் இல்லைன்னாலும் இந்த யுகம் வந்தாலும் முடிந்தாலும் நமக்கு எந்த விதமான யோசனையும் அதன் மேல் நமக்கு இருக்காது. அந்த தார்மீகமான மாற்றத்தோடு நம்முடைய சாதனை ஒருத்தர் செய்வதற்கு இந்த கலியுகம் வந்து ஒரு நல்ல அவகாசம். ஏன்னா நம்முடைய பார்வை நம்முடைய நினைப்பு என்னன்னா கலியுகம்
கலியுகத்தில் எதுவுமே செய்ய முடியாது, இது ஒரு கெட்டது அப்படின்னு, நல்லதில்லை அப்படின்னு ஒரு எண்ணம். ஆனால் நமக்குள் அந்த மாற்றம் இருந்தால் இந்த கலியுகத்திலேயே நாம் முக்தியும் மோட்சமும் அடைய முடியும். முக்தி மோட்சம் அப்படின்னா ஆனந்தத்தையும் சந்திருப்தியும் நாம் அடைய முடியும். ஆனால் உனக்குள்ள அந்த மாற்றம் கண்டிப்பாக இருக்கணும். அந்த மாற்றத்தோடு எத்தனையோ பேர் இந்த கலியுகத்தில் அவர்கள் இல்லைன்னாலும் அவர்களின் பேர் இன்னும் இருக்கு. காந்தி, அப்துல் கலாம் ஐயா, திருவள்ளுவர், பாரதியார், ஔவையார், எத்தனை பேர் சொல்லிக்கொண்டே போலாம். போன் கண்டுபிடிச்சவங்க, ஃபேன், லைட், அவர்கள் எல்லாம் இருக்காங்களா? இல்லவே இல்லை. ஆனாலும் அவர்களின் பேர் நாம் இன்னமும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். குரு சரித்திரத்துல ஒரு வாசகம் இருக்கு இல்லையா, ஒரு எந்த யுகத்தில் மற்ற யுகங்களில் கிருதயுகத்தில் தவம், திரேதாயுகத்தில் யஜ்ஞ யாகங்கள், துவாபர யுகத்தில் பூஜை செய்தால் எவ்வளவு பலன் வருமோ, எவ்வளவு புண்ணியம் வருமோ அவ்வளவு புண்ணியம் இந்த கலியுகத்தில் நீ ஒரே ஒரு சத்சங்கல்பத்தால் உன்னால் நீ புண்ணியத்தை அடைய முடியும் என்று. எப்படி வரும் ஒரே ஒரு சங்கல்பத்தால அப்படின்னு நினைக்கலாம். ஒரு பைசா செலவழிக்காம நாம் அடைய முடியும். எப்படின்னா, சர்வே ஜனா சுகினோ பவந்து லோகா சமஸ்தாம் சுகினோ பவந்து. அனைவரும் நல்லா இருக்கணும், அனைத்து லோகங்களும் நல்லா இருக்கணும். இது தர்ம சம்மதமான ஒரு விஷயம். எல்லாருமே நல்லா இருக்கணும். இந்த லோகமா அந்த லோகமா, பாதாள லோகமா இருக்கட்டும், தெய்வலோகமா இருக்கட்டும், பூலோகமா இருக்கட்டும், அனைத்து லோகங்களும் நல்லா இருக்கணும். நாம் பூமி பூஜை பண்ணும்போது ஐயர் ஒரு மந்திரம் சொல்லுவாரு, உத்திஷ்ட பூத பிசாச்சகா அப்படின்ட்டு. அப்படின்னா பூத பிசாசங்களும் உத்தரணை அடைய வேண்டும், மேன்மை அடைய வேண்டும் அப்படின்ட்டு. இதுதான் நம்முடைய சம்பிரதாயம், நம்முடைய பாரம்பரியம், சனாதன தர்மம். இதுதான். நாம மட்டும் கிடையாது, இந்த லோகத்தில் இருக்கிற பூத பேய்களும் லோகங்களும் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திப்பது. இதை செய்தால் கண்டிப்பாக நாம் புண்ணியத்தை அடைய முடியும். அதற்காக தான் இந்த சத்சங்கம். இதை நாம் செய்து கொண்டு வரும்போது கடவுளின் அருள் நமக்கு கண்டிப்பாக வரும். அந்த மாற்றம் நமக்குள்ள வரணும். அந்த மாற்றம் வந்தாதான் இது எல்லாமே நடக்கும். அந்த மாற்றத்தை அடைந்தவர்கள் தான் வால்மீகி மகர்ஷி. வால்மீகி மகர்ஷி யாரு? வேட்டைக்காரர் இல்லையா? அவர் ராமாயணம் எழுதலையா? ஷபரி, காட்டுவாசி. அந்த அம்மா இச்சை பழத்தை ராமர் உட்கொண்டார். அப்படி இருக்கும்போது நாம் ஏன் ஆகக்கூடாது? முயற்சி இருந்தால் கண்டிப்பாக முடியும். முயற்சி திருவினையாக்கும் இல்லையா? மற்றவர்கள் மகான்களானால் நமக்கு ஒரு பயனும் இல்லை. நமக்குள்ள நாம் தார்மீகமான மாற்றத்தோடு இருந்தால் நமக்கு பயன். அப்படி இருக்கும்போது நாம் என்ன பண்ணுவோம்னா, நல்லதே பேசுவோம், நல்லதே பகிர்ந்துப்போம், நல்லதே பெருகி செய்வோம். அப்படி இல்லாம நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும் என்று நாம் வேண்ட மாட்டோம். அது அதர்மம். இதற்கு முன்னாடி நாம் எப்படி வேணா இருக்கலாம். ஆனா இந்த சத்சங்கத்துக்கு வந்த பிறகு ஒரு கடவுள் கிட்ட எப்படி வேண்டணும் என்று கூட நமக்கு பரத்வாஜ மாஸ்டர் அவர்கள் சொல்லிக் கொண்டு வருகிறார். இதை நாம் கற்றுக்கொள்ளும் போது இந்த ஞானத்தோடு நாம் இருப்போம். அந்த நமக்கு தெரிஞ்ச அந்த ஞானத்தை 10 பேருக்கு சொல்வோம். அந்த 10 பேர்
இன்னும் 10 பேருக்கு சொல்லுவாங்க. அப்ப எல்லாருமே தர்மத்தோடு தானே இருப்பாங்க. இதே போல் சாதனை செய்பவர்களுக்கு இந்த கலியுகமே ஒரு சத்தியயுகமாக மாறும். பிறகு சத்தியயுகம் எங்கேயோ வரும் அப்படின்னு நாம் வெயிட் பண்ண தேவையே இல்லை. இந்த கலியுகத்தை சத்தியயுகமாக மாற்றுவதற்கு தான் பாபா வந்திருக்கார். அவர் குலம், மதம், ஜாதி எந்த வேறுபாடும் பார்க்கல. ஏழைகளும் பணக்காரங்களையும் அவர் சமமாக தான் பார்த்தார். தன்கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் தானமாக தந்தார். பெரிய பெரிய பங்களால அவர் வசிக்கல. ஒரு பாலடைந்த மசீதில் தான் வசித்தார். பிக்ஷை தான் எடுத்தார். அந்த பிக்ஷையிலையும் நிறைய பதார்த்தங்கள் இருக்கணும், எனக்கு வையுங்க அப்படின்னு அவர் கேட்கவும் இல்லை. அனைவரும் நல்லதற்காக தான் அவர் பாடுபட்டார், முயற்சி செய்தார். இதே போல நம்மை ஈர்க்க சொல்றார் பாபா. என்னை பார்த்து நீங்க கத்துக்கோங்க, நான் என்னென்ன செய்தேனோ அதை நீங்க செய்தால் நீங்களும் முக்தி அடையலாம். அப்படி செய்தால் இந்த யுகமே சத்திய யுகமாக மாறும். திரேதா யுகத்தில் ராமர் இருந்தார். ஆனால் அந்த யுகத்திலே அரக்கர்களும் இருந்தார்கள். கிருஷ்ண பகவான் இருக்கிற அந்த கால திரேதா யுகத்தில் துவாபர யுகத்தில் கௌரவர்களும் இருந்தார்கள். கௌரவர்களுக்கு எத்தனை புத்திமதி சொன்னார் கிருஷ்ணர், கேட்டார்களா? இல்லை. அதே போல் நீங்க இருக்கக்கூடாது என்று பாபா ஒரு மனிதர் ரூபத்துல நமக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த சசக்கத்தின் வாயிலாக நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நீங்களும் கடவுளாக இருங்க அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது நமக்கு எந்த யுகமானாலும் நமக்கு தேவையும் இல்லை. நம்முடைய கடமை எதுவோ அதை நாம் செய்து கொண்டே போலாம். எந்த யுகமானாலும் நமக்கு தேவையும் இல்லை. அப்படி நாம் இருக்கும்போது நம்ம இல்லவே இல்லைன்னா அந்த ராமரே வந்து அவதரித்தாலும் நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. தர்மத்தோடு நாம் இருந்தால் அவர்கள் வந்தாலும் வரலனாலும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய தர்மத்தை செய்து கொண்டே போயிடுவோம். நாம் அந்த மாதிரி நம்முடைய கடமை செய்து கொண்டே போனால் கண்டிப்பாக கடவுளே நம்ம கிட்ட வருவார். கடவுள் இங்க அவதாரம் எடுத்திருக்காரு, அங்க அவதாரம் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்வது எல்லாமே ஒரு அப்பட்டமான பொய். அதை நாம் நம்பவும் வேண்டாம், நம்பவும் கூடாது. அதில் நம்முடைய பார்வை இருக்காம, நினைப்பு இருக்காம நாம் என்ன செய்யணும்னா ஷிரடி சாய்நாதன் சரித்திரம், குரு சரித்திரம் பாராயணம் செய்து கொண்டே வந்தாலே நம்முடைய ஜன்மா தன்யமாயிடும். ஏன்னா பாபா சரித்திரத்தை இல்லாத எதுவுமே இல்லை. ராமாயணத்தில் பாரதத்தில் பாகவதத்தில் என்னென்ன சொல்லியிருக்காரோ அது எல்லாமே எளிமையான முறையில் நமக்கு பாபா சரித்திரத்தில் இருக்கு. அதை நாம் படிக்கும்போது நம்முடைய மனம் அதர்மத்தை நோக்கி போகாது. நம்ம வீட்டுல இருக்கலாம் ராமாயணம், பாரதம், பகவத்கீதை, பாகவதம், பாரதம் எல்லாமே. ஆனா அது பெருசு பெருசா இருக்கும், பார்த்தாலும் நமக்கு பயமா இருக்கும். ஏன்னா அதில் இருக்கின்ற ஸ்லோகங்கள் வந்து நமக்கு புரியாது. அதனால் நாம் அதை படிக்கவும் மாட்டோம். ஆனா பாபா சரித்திரத்தில் அப்படி இல்லை. என்ன சொல்ல வராரோ அதை அவர் செய்து கொண்டே வந்தார். ஆனா பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும், இந்த மாதிரியும் நாம் வாழலாம் அப்படின்ட்டு. அதுதான் தார்மீகமான மாற்றமும் தார்மீகமான மதிப்பு.
இந்த இரண்டோடு நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும். அந்த ஆனந்தமாக இருக்கிறதுக்கு தான் ஒரு வழிகாட்டி இந்த சத்சங்கம். இந்த சத்சங்கத்தை நமக்கு தந்த ஆனந்தத்தை நமக்கு தந்த அந்த தந்தைக்கு நன்றி சொல்லிக்கொண்டே ஸ்வஸ்தி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். சத்குரு பரத்வாஜ் மகாராஜ் கி ஜெய். குருதேவ தத்தா.